வணக்கம், நலம் தானா வியூவர்ஸ். இன்றைக்கி வாழைத்தண்டு துவையல் செய்ய போகிறோம். தேங்காய் துவையல் மாதிரியே இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்லாம். இதுக்கு கொஞ்சம் முத்தின தண்டாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய், இந்த வாழைத்தண்டு, உளுந்தம்பருப்பு, மிளகாய், புளி, ஒரு கொஞ்சோண்டு வெங்காயம், சின்ன வெங்காயம்னா ஒரு 4-5, பெரிய வெங்காயம் ஒரு சின்னதில் போட்டுருக்கேன். கொஞ்சம் போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு கூட போட்டுக்கலாம், கடலைப்பருப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பொட்டுக்கல்லையை விட்டுட்டு கடலைப்பருப்பும் போடலாம், ரெண்டும் சேர்த்தும் போட்டுக்கலாம். நான் ரெண்டுமே கொஞ்சம் கலந்துக்கிறேன், நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் கடைசியில் தாளித்து கொட்டிடணும். கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு மிளகாய் கிள்ளி போட்டு பற்ற வைங்க. கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கணும், தேங்காய் துவையில் கரைக்கிறாப்புல கொஞ்சம் புளி. இப்போ இதில் உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் வறுத்து எடுத்துக்கலாம். நிலக்கடலை கூட வேணும்னா போட்டுக்கிறாங்க, நிலக்கடலை இல்லை ஒரு சிலர் போட்டுக்கிறாங்க. அது போட்டால் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்காப்புல இருக்கும் வயிறு. சட்னி முடிச்சுட்டு போயிடுறீங்க. அதுதான் வறுக்கிறது மட்டும்தான். சூடேறிடுச்சுன்னா சீக்கிரமாக வரும். கடலைப்பருப்பும் முட்டப்பருப்பும் வறுத்து வச்சுருக்கீங்க. கொஞ்சம் சவக்கட்டும். இதில் மற்றதெல்லாம் போட்டுட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாழைத்தண்டை அதோட போட்டோம்னா கொஞ்சம் பதமாக வறுக்கையில் ஒன்றும் ஆகாது. ஒவ்வொரு சமயம் தீஞ்சு போயிடும், மற்றதெல்லாமும் வறுக்கிறப்ப வறுத்து எடுக்கிறதுக்கு இல்லை. அதுக்காக தான் அதை எடுத்து வச்சுட்டு மற்றதெல்லாம் போடும். வரமிளகா, வெங்காயம், கருவேப்பிலை. இதில் இப்போ இது மாதிரி வாழைத்தண்டு அரிதான் உங்களுக்குலாம் தெரியும். வாழைத்தண்டு போட்டுக்கணும். நாரை எடுத்துட்டு பொடியை அரிஞ்சு தண்ணியில் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இதை வேகிற அளவுக்கு வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறமேலே அந்த புளி, தேங்காய் போட்டுருக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு போடலாம். இல்லை இப்போ இப்போவே போட்டோம்னா தண்ணி ஊற்றாப்புல ஆகிடும். எல்லாம் தண்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் கூட வெந்துடும். உப்பு போட்டு வாழைத்தண்டு ரொம்ப உப்பு இழுக்காது, அதனால் பார்த்துது. ஐயோ, இந்தளவுக்கு எப்படி ஒரு மிளகாய் தான், 2 மிளகாய் போட்டுச்சு, காரம் ஏறிடுச்சா. பொட்டுக்கல்லையும் புளியும் இப்போ தான் போடணுமா, அப்புறம் போடணுமா? கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் போட்டேன், வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் போடலாம், கூட வேகட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கணும், சீக்கிரம் வந்துடும். நல்லா இளந்தண்டு தான், நல்லா கலர் மாறாமல் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு சமயம் நாளாச்சுன்னா கொஞ்சம் க்ரீம் கலருக்கு மாறினாப்புல ஆகிடும். இது நல்லா ஃப்ரெஷ் தண்டுனால வெள்ளை வெள்ளையே நம்ம வதக்கிறப்ப தான் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இப்போ சொல்லு.
தேங்காயும் போட்டால் பொட்டுக்கல புளி போட்டீங்க இல்லையா? அந்த சூட்டில் இது தண்டு வெந்த உடனே புளி கொஞ்சம் போட்டேன், தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கல போட்டு இந்த சூட்லேயே அப்படியே மூடி வச்சிட்டோம்னா இந்த பச்சை வாசமெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமேலு அரைக்க வேண்டியது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சாச்சு. உப்பு புளி காரம்லாம் நல்லா இருக்குது டேஸ்ட்டாக. இதுக்கு இப்போ ஒரு சின்ன தாளிப்பு, நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் கடுகு விடணும், நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்சாச்சு. கொஞ்சம் கடுகு, ஒரு பிஞ்சு உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், ஒரு மிளகாய், கருவேப்பிலை. கருவேப்பிலை ஆஃப் பண்ணி வச்சு இந்த சூட்டில் கொஞ்சம் பெருங்காயம் இதில் கொட்டிட வேண்டியது. யார்கிட்ட பேசுகிற? தாளித்து அதில் கொட்டி திரும்பவும் அந்த எண்ணெயெல்லாம் கூட இதில் போட்டு அப்படியே ஏர்டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா வாசம் நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கலக்கிற வேண்டியது தான். இது சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்களும் வாழைத்தண்டு துவையை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.